எண்ணெய் ஊற்றி 2 பட்டை 3 ஏலக்காய் 3 லவங்கம் போட்டு வெங்காயம் வந்து 4 வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம். உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். ஒரு இது 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி. வதக்கிட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துக்கேன். கேரட்டும் போட்டுக்கணும். கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா உருளைக்கிழங்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தயிர் போட்டுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டேன். தயிர் போட்டுக்கணும். தயிர் போட்டு நல்லா கிண்டி விடணும். நூடுல்ஸ் செஞ்சுட்டு நூடுல்ஸ் பாதி காய்கறிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் 2 வேளைக்கு மீல் மேக்கர் போட்டு சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு ஊற வச்சு புழிஞ்சு மீல் மேக்கர் போட்டுட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி கைப்பிடி அளவு போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் இந்த டம்ளரில் 5 டம்ளர் எடுத்திருக்கேன். சரிங்களா? 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கறனால ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி, 10 டம்ளர் தண்ணி. சரிங்களா? நல்லா தண்ணி கொதிக்குது.
கொதிக்கும் போது இந்த அரிசி எடுத்து போட்டோம். இந்த அரிசி என்னென்னா புழுங்கல் அரிசி தான், வீட்டில் செய்கிற புழுங்கல் அரிசி தான், சாப்பாட்டு அரிசி. இது வந்து 5 டம்ளர் எடுத்திருக்கேன். 5 டம்ளருக்கு 2 டம்ளர் 10 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அரிசி எடுத்து போடுங்க கொதிக்கும் போது. அரிசி போட்டாச்சு மக்களே. அரிசி கொதி வரும்போது லெமன், ஒரு லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கோம். அந்த லெமனை வந்து ஊற்றிக்கலாம். உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பார்த்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுக்குங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நாங்கள் உப்பு காரம்லாம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டுப்போம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. இதுமாதிரி காஷ்மீர் மிளகாத்தூள் போடல, சாதா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இதுமாதிரி நீட் அரிசி போடல, வீட்டு அரிசி தான் போட்டு செஞ்சுருக்கோம். சரிங்களா? காஷ்மீர் மிளகாத்தூள்னா அது போட்டுக்கோங்க. இதுமாரி கலர் பொடி போடல, கலர் பொடி போட்டு என்னைக்கு நான் செஞ்சதில்லை. உங்களுக்கு கலர் பொடி வேணுன்னா கலர் வச்சு ஒரு இது வச்சாச்சு. அதுக்கு மேலே 15 நிமிஷம் தம் விட்டால் போதும். சரிங்களா? சிம்மில் வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு வெஜிடபிள் பிரியாணி ரெடி. உங்களுக்கு கலர் டார்க்காக வேணும்னா காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கலர் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நான் அதெல்லாம் சேர்க்காதனால எனக்கு பிரியாணி இப்படி இருக்குது. ஓகேங்களா? சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு.